ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மினி விளாக் நேத்தோட கண்டினியூ. ரோட் சைட் கார சட்னி இட்லி சாப்பிடணும் போல இருந்துச்சு. கடைக்கு போய் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டேன். நீ போய் வாங்கிட்டு மட்டும் வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லியும் அந்த சட்னியும் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமா இருந்துச்சு. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் தீனாவை சமையல் அடிச்சுக்கவே முடியாதுன்னு. அது மாதிரி தான் இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு நீங்க சமைக்க மாட்டீங்களா, உங்களுக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எனக்கு வந்து எட்டாது. நான் ஸ்டூல் போட்டு நின்று எங்காவது விழுந்துடணும்னு ஒரு பயத்தினால விட மாட்டாங்க. நான் வந்துட்டு காரம் தான் எதாக தான் சாப்பிடுவேன். சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கம் எனக்கு. நல்லா காரம் சாப்பிட்டு எல்லாம் மழை வருது, இந்த மாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தீனாவும் நல்லா தான் காரம் சாப்பிடுவான். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, காரம் அடிக்குது அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி பிணைஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லியிருந்தேன். ஆரிப்போன இட்லியே நான் இந்த மாதிரி தான் பிணைஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.